இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கைஸ், நான் வந்து மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை எந்த எஜுகேட்டரோ கிடையாது. இப்போது இந்த வீடியோவில் ஹவு டு ஓவர் கம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே செல்ஃபாக நான் பர்சனலி என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணி எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத பற்றி தான். Because I used to be a person with loads and loads of inferiority complex and insecurities while growing up. முக்கியமாக என்னோடய ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்செக்யூர் பர்சன். அதிலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், அதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். Guys, நான் Preetha. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், grooming, tips and tricks, dressing hacks and self-improvement kind of videos பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஓவர்கமிங் யுவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸாக நான் பிரிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா கான்ஃபரண்டிங் யுவர் ஃபீலிங்ஸ். அதாவது நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல் தெரியணும். அதுதான் கான்ஃபரண்டிங் யுவர் ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ இதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் த ரூட் காஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட ரூட் காஸ் எங்கேருந்து இது ஆரம்பிச்சுது, இதோட ஆணி வேறு எது அப்படின்றது. இது வந்து 2 வகையாக நடக்கும். ஒன்று வந்து சைல்டுஹுட்லேருந்தே சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். மேபி அவங்க பேரண்ட்ஸால் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஸ்கூலாக இருக்கலாம், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் புல்லி பண்ணுறனால இருக்கலாம், இல்லை டிஸ்கிரிமினேஷன் சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில், இல்லை ஹியூமிலியேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும் சைல்டுஹுட்லேயே. இல்லைனா அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க படிக்க சொல்லி, இல்லைனா ரொம்ப மற்ற குழந்தைங்க முன்னாடி கம்பேர் பண்ணி ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து அவங்க கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து நான் வந்து எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து லேட்டர் இன் லைஃப், அதாவது சின்ன வயசில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா ஏற்படுற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது பார்த்திங்கன்னா அகெயின் அவங்களோட ஃபேமிலியால் இருக்கலாம், அவங்களோட பார்ட்னரால் இருக்கலாம், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டால் இருக்கலாம், இல்லை அவங்களோட கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஹியூமிலியேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆர் அவங்களே அவங்களுக்கு செட் பண்ணிக்கிட்ட கோல்ஸ் இருக்கும், அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் அவங்களாம் ஃபீல் பண்ணிப்பாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இப்போ செட் பண்ண கோல்ஸ் இருக்கும்ல, நீ வந்து இது ஆகணும், இது அடையணும், அதெல்லாம் வந்து எட்ட முடியாமல் அந்த கோல்ஸை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாமல் அதனால் அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 வகையான இன்ஃபீரியாரிட்டியுமே சரி, சைல்ட்ஹுட்டில் வரதா இருக்கட்டும், இல்லை அடல்ட்ஸாக நமக்கு ஏற்படுற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் லைக் highly associated with your self-esteem. ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, அதுதான் ஸ்டெப் நம்பர் 2 இஸ் வாட்ச் ஃபார் தி சைன்ஸ். அதாவது சில பேருக்கு வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்களையுமே அறியாமல் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க which is actually a result of their inferiority complex. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. வந்து திடீர்னு பயங்கரமாக ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணுவாங்க, ஒரு க்ரௌடில் போனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாகிடும், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஐசோலேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக வேர்ல்டில் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னும் சில பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி கெட் இன்டு அ ரிலேஷன்ஷிப். ஓகே, மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போவாங்க. அண்ட் இன்னும் சில பேருக்கு கம்பல்சிவ் பிஹேவியர் பண்ணுவாங்க, அதாவது ஒரு மாதிரி எக்ஸசிவ் ஷாப்பிங் பண்ணுறது, குடிக்கிறது, அப்புறம் மூவி பார்த்துட்டே இருக்கிறது, பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது, நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட வெளிப்பாடு, அதோட ரிசல்ட் தான். ஓகேவா, நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் என்ன சைன்ஸை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள், அதை நோட் பண்ணுங்கள். தேர்ட் திங் இஸ் ஃபைண்ட் whom do you feel inferior to. It can be a group or it can be an individual person. சில பேருக்கு வந்து இந்த அழகாக இருக்கவங்களை பார்த்தாலே இன்ஃபீரியராக இருக்கும், சில பேருக்கு இந்த பணக்காரங்களை பார்த்தா இன்ஃபீரியராக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள், ரொம்ப இன்டெலெக்சுவலான பீப்புளை பார்த்தா இன்ஃபீரியராக இருக்கும் இல்லையா? சில பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லி இல்லை கெரியரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களை பார்த்தா இன்ஃபீரியராக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் அதுலேயுமே நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா ஒரு பர்சன் கிடைப்பாங்க, அவங்க மேலே தான் உங்களுக்கு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகே, அது யார் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்.
கேன் பி யோர் ஃப்ரெண்ட், இட் கேன் பி யோர் அக்வைண்டன்ஸ், இட் கேன் பி யோர் எனிமி, whoever it is, உங்கள் கோவர்க்கர் யாரை வேணா இருக்கலாம். ஓகே, அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்கள காட்டிலும் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மேபி அவங்க உங்களை மாதிரி ஒரு கைண்டான பர்சனாலிட்டியாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு இருக்க ஒரு ஒர்க் எத்திக்ஸ் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்னதான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் கிடைச்சாலும், என்னதான் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மேலே இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும், உங்கள் அளவுக்கான சில விஷயங்கள் அவங்களால எப்போவுமே பண்ண முடியாது. அது வந்து உங்களோட கோர் பிஹேவியர் அண்ட் அது உங்களோட பர்சனாலிட்டி. ஓகே, அந்த பர்சனாலிட்டி வந்து உங்களை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் யோர்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ யூ ஐடென்டிஃபை தட் பர்சன் whom you're feeling inferior to அண்ட் அவங்கள விட நீங்கள் எந்த விதத்தில் சுப்பீரியராக இருக்கீங்க, இல்லை எந்த விதத்தில் அவங்கள விட நீங்கள் பெட்டர்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். ஃபோர்த் திங் இஸ் யூ ஷுட் பிரேக் டவுன் யோர் காம்ப்ளெக்ஸ். எனி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி ஃபார் தட் மேட்டர். ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸை நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு ஆயிட்டாலே யூ ஷுட் ஸ்டார்ட் பிரேக்கிங் இட் டவுன் into pieces. Okay, look at what you feel inferior to. Physical attribute இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே, பட் எது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பால்டான ஒரு மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு குண்டான ஒரு பொண்ணாக இருக்கலாம். ஓகே, இது ஒரு ஃபிசிக்கல் attribute which you think it is a flaw, it's a very big flaw and இதை நினச்சி நீங்கள் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப லாஜிக்கலாக அணுகுங்க, எமோஷ்னலாக அணுகாதீங்க. இது ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ், பால்ட் அப்படின்றது வந்து நீங்கள் அதை பெரிய விஷயமா பார்க்குறீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து பால்டு மென்னை வந்து ரொம்ப செக்ஸியான மென்னாக கூட நினைப்பாங்க இல்லையா? சில ஆண்களுக்கு கர்வியான உமன் தான் பிடிக்கும் இல்லையா? கொஞ்சம் குண்டாக இருக்கணும், கொஞ்சம் பூசின மாதிரி பப்ளியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ பிரச்சனை வந்து நீங்கள் அது பிரச்சனையாக நினைக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அண்ட் ரிமெம்பர் கைஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யூ அண்ட் திஸ் டசன்ட் டிஃபைன் யூ. இட்ஸ் நாட் ஹூ யூ ஆர் அண்ட் திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனாலிட்டி. உங்களோட ஆக்னி ஃபேஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வழுக்க தலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குண்டாக இருக்கலாம், இல்லை கிரே ஹேர்ஸ் இருக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் எவர் லெட் திஸ் ஃப்ளா ஆர் திஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டிஃபைன் யூ ஆர் டேக் கண்ட்ரோல் ஓவர் யூ. ஓகே, ஸோ த ஃபிஃப்த் திங் இஸ் understand guys, we all are inferior or superior to one another. Okay, for example, the most beautiful, the most successful, the most intelligent, the most rich, யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே they'll be inferior or superior to one or the other. Okay, எல்லாருக்குமே அவங்களுக்கான inferiority complex இருக்கும், எல்லாருக்குமே அவங்களுக்கான superiority complex இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். அண்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் கிரேஸ். யூ ஆல் நோ தட் ஐ ஹவ் கிரேஸ். ஓகே, ஐ எம் நாட் கோன் கலர் இட் எனி மோர். ஆக்சுவலி கைஸ், ஐ டிசைடட் டு ஃப்ளாண்ட் மை கிரேஸ் ஆஸ் இட் இஸ். அவ்வளோதான். திஸ் இஸ் நாட் ஹூ ஐ ஆம். ஓகே, நான் யாருன்றது எனக்கு தெரியும். இந்த கிரேஸ் வந்து என்னை டிஃபைன் பண்ண போகிறதில்ல அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால் ஐ எம் ஃப்ளாண்டிங் மை கிரேஸ். யா, ஐ காட் கிரேஸ். நோ பிக் டீல். நான் போய் எல்லாருக்கிட்டையும் புலம்பி ஏன் தலைமுடியெல்லாம் க்ரே ஆகிடுச்சு, இன்னும் 2 வருஷத்தில் முழுசாக தலை ஃபுல்லாக க்ரே ஆகிடும் போல இருக்குது, ஏர்லி 30ஸ்லேயே இப்படி ஆகிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டு இருந்தேன்னா, சில பேர் சொல்லுவாங்க, உனக்காவது க்ரே ஹேர்ஸ் இருக்குது, சந்தோஷப்படு, எனக்கு தலையில் முடியலை அப்படின்னு. ஸோ அந்த முடியலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப சுப்பீரியர் தானே? ஸோ கைஸ், இக்கரை காக்கிற பச்சை தான். ஓகே, நீங்கள் அதை பிரச்சனையை பார்க்குற வரைக்கும் தான் பிரச்சனை. மற்றவங்களுக்கெல்லாம் அது பெரிய பிரச்சனையே இல்லை. பிகாஸ் மற்றவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது யோசிக்கிறதுக்கு. மொமெண்ட் தான் அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ திஸ் இன்ஃபீரியாரிட்டி திங் இஸ் ஆல் இன் யோர் ஹெட். ஸோ அதை தூக்கி நம்ம தான் எறியணும். ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் கைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இதை பண்ணுறனால தான் நம்ம இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறோம். Please stop comparing yourself with others. So the second category is change your thoughts. Inferiority complexல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாறணும் guys. Okay, so first thing is don't try to be like others. Don't you ever try to be like others. This inferiority complexல இது வந்து ஒரு மாதிரி டீப் ரூட்டடாக உங்கள் டிசையரில் இருக்கும். I want to be like others, I want to be like this person, I want to be like that person அப்படின்னு. அதனால தான் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதே வந்திருக்கும். ஏன்னா அவங்கள மாதிரி உங்களால் ஆகியிருக்க முடியாது. யாராலையும் யார் மாதிரியும் ஆக முடியாது. கைஸ், டோன்ட் ட்ரை டு பி சம் ஒன் யூ ஆர் நாட். ஜஸ்ட் பி யூ. பி ஹூம் யூ ஆர் யோர் செல்ஃப். பி த ரியல் பர்சன். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம யார் மாதிரியும் இருக்க வேண்டாம், யார் மாதிரியும் ஆகவும் வேண்டாம். இன்ஸ்பிரேஷன், எஸ், அஃப்கோர்ஸ். You can get inspired by others.
அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, நானும் பண்ணணும், அதே மாதிரி பண்ணணும்னு ஒரு பாசிட்டிவான ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ட்ரேட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து அடாப்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்கள மாதிரியே நான் ஆகணும், இவங்கள மாதிரியே ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், இவங்கள மாதிரியே நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவங்க 10வது ஸ்டெப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்களும் அந்த 10வது ஸ்டெப்புக்கு போக முடியாதுல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்களும் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போடணும். யூ கான் ஈஸிலி கம்பேர் அண்ட் ஃபீல் பேட். ஓகே, அவள் ஆகிட்டா, நான் என்னால் ஆக முடியலன்னு அப்படி ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ் கைஸ். டெஃபினெட்லி யூ கேன் கெட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்களோட குட் ட்ரைட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். Okay, but make sure you should not lose yourself. Second thing is, try not to worry about what others think guys. இது நம்ம எல்லாரும் பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை அப்படி நினச்சிடுவாங்களோ, இவங்க நம்மளை இப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு. சம்டைம்ஸ் கைஸ் தீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ரியல், எஸ், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினரி. இதெல்லாம் நம்மளாக நினச்சிக்கிறது நம்ம மனசில், இவங்க இப்படி தான் நினைப்பாங்களோ, இவங்க அப்படி தான் நினைப்பாங்களோ அப்படின்றதுலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க நிஜமாலே அப்படி தான் நினைக்கிறாங்க, இவங்க இதுதான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாத வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எதுக்கு நமக்கு தெரியணும்? முக்கியமாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற நீங்கள் இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு முடிவுகளையுமே, எனி டெசிஷன்ஸ் ஃபார் தட் மேட்டர், ப்ளீஸ் நீங்கள் தனிச்சையாக எடுங்க. மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்குறதோ, இல்லை மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்குறதோ, இல்லை மற்றவங்க உங்களுக்காக எடுக்கிறதையோ அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் கைஸ். ஓகே, இந்த கான்ஃபிடென்ஸே வந்து உங்களை சுப்பீரியராக ஃபீல் பண்ணவோ, இல்லை இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளிவரத்துக்கோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். தேர்ட் திங் இஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ளஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாசிட்டிவ்ஸ். சி வி ஆல் ஹேவ் பாசிட்டிவ்ஸ், இல்லை வி ஆல் ஹேவ் ப்ளஸ். நீங்கள் நினைக்கலாம், ஓகே ஹீ இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அந்த பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? எக்ஸாம்பிள், அந்த பர்சனை எடுத்துக்கோங்க. அந்த பர்சன் மைட் பி வெரி சக்ஸஸ்ஃபுல், he could be earning lakhs, he could be in a very high position. ஆனால் உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் என்னென்ன அவங்கக்கிட்ட இல்லாதது? யூ ஹாவ் அ வெரி ரிலாக்ஸ்டு ஜாப், ப்ரெஷர் இல்லை, ஃபேமிலி டைமை நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் லைஃப் சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான சில ப்ளஸ் எல்லாம் இருக்கும்ல வாழ்க்கையில், நிம்மதி கொடுக்குற ப்ளஸ், இதெல்லாம் வந்து செரிஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நான் ஓவர் சைஸ்டு விமனாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு அழகான டிஃபைன்டு வேஸ்ட் இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. உங்கள் கால் ரொம்ப அழகாக இருக்குன்னு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இஃப் யூ நாட் வெரி ரிச், ஸ்டில் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, யூ ஹாவ் அ நைஸ் காம்பேக்ட் கண்டென்ட் லைஃப், யூ வெரி ஹாப்பி வித் இட் இல்லையா? அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் தான் உங்களோட பாசிட்டிவ்ஸ். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிடைக்கலன்ற ஒரு விஷயத்தை நினச்சி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறதை விட எது உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதை நினச்சி சுப்பீரியராக ஃபீல் பண்ணுங்கள். இந்த சில விஷயம் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாசிட்டிவ்ஸ். ஃபோர்த் திங் இஸ் ஸ்டாப் நெகட்டிவ் டாக் அபவுட் யுவர் செல்ஃப். ஒரு சிலர் பார்த்துருக்கேன், ரொம்ப செல்ஃப் பாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. நம்ம சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறவங்கலாம் அந்த செல்ஃப் பாய்ஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பெருமை பீத்திப்பாங்க. அவங்களோட உல்ட்டா இவங்க அவங்களே தன்னை தாழ்த்தி பேசிக்கிறது. நான் குண்டா இருக்கனால தான் அந்த பையன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், நான் அசிங்கமாக இருக்கனால தான் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் ஆஃபீஸில், நான் கருப்பாக இருக்கனால தான் என் மேனேஜர் என்ன ப்ரமோட் பண்ணாமல் அந்த பொண்ணை ப்ரமோட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி உங்களையே நீங்கள் தாழ்த்தி 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 பேசிக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே உங்களோட வாழ்க்கைக்கு எந்த முன்னேற்றத்தையும், எந்த ப்ரொடக்டிவிட்டியும், எந்த நல்லதையும் தரப்போகிறது இல்லை. ஓகே, நீங்களே உங்களை தரம் தாழ்த்தி பேசிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, அதே சமயத்தில் இந்த ஓவராக போய்ஸ்ட் பண்ணுறது இதுவும் பண்ணாதீங்க. ஓகே, அதுவுமே கைண்ட் ஆஃப் அனாயிங்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து விழுந்துடும். பி வெரி நார்மல். ஸோ த ஃபிஃப்த் ஒன் இஸ் பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிறது, ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டுருப்பீங்கள்ல, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து உங்களை பற்றின ஒரு இமேஜ் இருக்கும். ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஐ எம் வெரி லேசி, ஐ எம் ஸ்டூபிட், ஐ எம் அக்லி, ஐ எம் வேஸ்ட், இந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாமே வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே ஒரு நல்ல அஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்ல, சூப்பர் தானா, நான் அழகாக தான் இருக்கேன், அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே ஒரு நல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து குட் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் லேபிள் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே அழிக்க மூளையில் இருந்தும் சரி, உங்களோட மனசில் இருந்தும் சரி, உங்களோட வாழ்க்கையில் இருந்தும் சரி, இந்த மாதிரியான சில லேபிள்ஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ட லேபிள்ஸை நீங்கள் அழிக்கணும். ஓகே, அப்போ அழிச்சா மட்டும்தான் நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளிவர முடியும். ஸோ அதுக்கு யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் குட் அஃபர்மேஷன்ஸ் அபவுட் யூ. ஓகே, ஸோ டூ இட். தேர்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி இஸ் மேக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். கைஸ், இவ்வளோ பண்ணிட்டீங்க இல்லையா? லாஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள், என்னென்ன சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், டோன்ட் லிமிட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். நிறைய பேர் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க, சோஷியல் கேதரிங்ஸ்க்கு போக மாட்டாங்க, பழக மாட்டாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு பயம் இருக்கும். க்ரௌடை கண்டா பயமாக இருக்கும், அழகான பீப்புளை கண்டா பயமாக இருக்கும், பணக்காரங்களை கண்டா பயமாக இருக்கும், ஒரு மாதிரி ஹை சொசைட்டியில் இருக்க பீப்புளை கண்டா பயமாக இருக்கும், ஒரு பதட்டம் வரும். அதை நினச்சா இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, தேல் பி இன் ஐசோலேஷன் ஸ்டேட். ஓகே, நான் எங்கேயும் போகல, நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் என் வீடு, என் ரூம், அந்த மாதிரி. பட் கைஸ், இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ். யூ ஜஸ்ட் கோ மீட் பீப்புள், டாக் டு பீப்புள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் நாட் ஆல் ஆர் பேட். ஓகே, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் உங்களை பற்றி பேசிட்டு இல்லை, எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இல்லை. அது எப்போ உங்களுக்கு புரியும்னா நீங்கள் போய் பேசணும், பேச ஆரம்பிக்கணும். முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு குரூப்பை கண்டு பயப்படுறீங்களோ அந்த குரூப் கிட்ட தான் நீங்கள் போய் பேசணும். பணக்காரங்களை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பணக்கார பசங்க இருக்க மாதிரி ஒரு குரூப் இருக்கும்ல உங்கள் காலேஜில், உங்கள் ஆஃபீஸில், ஏதாவது கோ அண்ட் டாக் டு தெம். யூ வில் நோ தட் தே ஆர் நாட் பேட். They are not going to talk bad about you. They are not going to insult you. They are not going to judge you. We all are humans. We all are normal. They'll definitely accept you. அந்த acceptance எப்போ வரும், அது எப்போ உங்களுக்கு புரியும்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மக்கள்லாம் அவ்வளோ மோசமானவங்க இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ do it guys. You need to talk. You need to have social interaction. Second thing in self-improvement is surround yourself with positive people. முக்கியமாக இந்த ஃபேஸில், இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த ஃபேஸில் வந்து உங்களை சுற்றி இருக்க பீப்புள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுற அந்த 4 பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒருத்தவங்களாக இருக்கணும், உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களாக இருக்கணும். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். வைல் ஓவர் கம்மிங் திஸ் ப்ராசஸ். உங்களை ஊக்குவிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை வந்து நீ கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கவங்க, இந்த மாதிரியான சில பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் டியூரிங் திஸ் ப்ராசஸ். முக்கியமாக அதனால் ப்ளீஸ் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் இன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, கண்டினியூ ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் கைஸ். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குல்ல, இதை ரிப்பீட் மோடில் பண்ணிகிட்டே இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒருத்தரை சார்ந்ததோ இல்லை ஒரு குரூப்பை சார்ந்ததோ இல்லை. ஒரு விஷயம் போச்சுன்னா இன்னொரு விஷயம் வரும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த 3 ஸ்டெப்பையுமே அதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒன் டே யூ வில் ஓவர் கம் ஆல் தீஸ் ஹர்டில்ஸ். வந்து பர்சனலி என்னோட அனுபவம், நான் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கடந்து வந்தேன் அப்படின்றதுக்கு. ஸோ உங்களுக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.